ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு பிரைடல் கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு போட்டோ காமிச்சு இந்த மாதிரி மேக்கப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களோட பட்ஜெட்டுக்கு அதே ஃபினிஷிங் கொடுக்க முடிஞ்சா மட்டும்தான் நீங்க ஓகே சொல்லணும். இன்கேஸ் வந்து நீங்க ஓகே சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல அந்த ஃபினிஷிங் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட நேம் டேமேஜ் ஆகும். பிரைடல் மட்டும்தான் நமக்கு ஆர்டர்ஸ் இல்ல, நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் பிரைடல் ஸ்கூல், காலேஜ், ஃபேஷன் ஷோ இந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்க அப்படின்னா குரூப் டான்ஸ், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், இது இல்லாம நிறைய காலேஜ்ல ஃபேஷன் ஷோஸ் மேக்கப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பிரைடல் மட்டும் மேக்கப் கிடையாது. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அவுட் சைடு நிறைய ஆர்டர்ஸ் உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். கிளியர் ஸ்கின் டோன்ல மட்டுமே உங்களோட மேக்கப்பை ரீபிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க கூடாது. கண்டிப்பா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிற ஸ்கின் டோன்லயுமே வந்து உங்களோட மேக்கப்பை நீங்க திரும்ப திரும்ப வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். கரண்ட் ட்ரெண்ட் என்னவோ அதோட அப்டேட் நாலேஜ் மேக்கப் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். பேமெண்ட் மோட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். பிரைடலுக்கு வந்து ஒரு 20,000 நீங்க சார்ஜ் பண்றீங்கன்னா அதுவே வந்து அந்த மேரேஜ்ல உங்களோட மேக்கப் பார்த்து இன்னொருத்தர் கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க 18,000க்கோ இல்ல ஒரு 22,000க்கோ நீங்க சேம் மேக்கப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பாசிட்டிவ் தாட்ஸை விட நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம மேல அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இருக்கும்போது பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்க எப்பவுமே ஒரு 6 months இல்ல 3 months வந்து ஒரே ஜோனர்ல நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஹெச்டி மேக்கப்க்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பண்றீங்க, நார்மல் மேக்கப்க்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பண்றீங்கன்னா அது எல்லா டைமுமே வந்து நீங்க ஒரே மாதிரி தான் சார்ஜ் பண்ணணும். ஸோ கிளைண்ட்டுக்கு கிளைண்ட் நீங்க மாத்தும் போது எல்லா கிளைண்ட் கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்டா உங்களுக்கு ஒரு பேட் நேம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு.